அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரா ஆல இம்ரான் 20வது வசனம் இப்படி நிறைவு பெற்றது: நபியே, உங்களிடத்திலே சில மனிதர்கள் வாக்குவாதம் செய்கிறார்கள், விவாதம் செய்கிறார்கள். அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுக்கு நான் முழுமையாக வழிபட்டு விட்டேன், என்னை பின்பற்றியவர்களும் முழுமையாக வழிபட்டு விட்டார்கள். எனவே நீங்களும் வேதம் கொடுக்கப்பட்ட பாமர மக்கள்களும் ஈமான் கொண்டு விடுங்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஃபைன் அஸ்லமு, அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் ஃபக்கத் இஹ்தது, அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள். அவர்கள் ஒருவேளை புறக்கணித்து விட்டார்கள், இஸ்லாமை ஏற்பதற்கு புறக்கணித்து விட்டார்கள் என்று சொன்னால் ஃபைன்னமா அலைகல் பலாக், உங்கள் மீது எடுத்துரைப்பது தான் கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சூரா ஆல இம்ரானுடைய 20வது வசனம் நிறைவு பெற்றது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆல இம்ரானுடைய 21வது வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது: இன்னல்லதீன யக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹி, அல்லாஹுடைய இறை வசனங்களை மறுக்கின்றவர்கள் யார் தெரியுமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பண்புகளை சொல்கிறான். அல்லாஹுடைய இறை வசனங்களை மறுத்தவர்கள். வயக்துலூன நபியீன பிகைரி ஹக்கின், எந்த ஒரு நீதமும் இல்லாமல் நபிமார்களையே கொலை செய்தவர்கள். யார? சாதாரண மனிதர்களே அல்ல, அல்லாஹுடைய தூதரையே என்ன செய்தவர்கள்? முன்னால் இருந்தவர்கள். அல்லாஹுடைய திருத்தூதர்களையே கொலை செய்தவர்கள். 2 விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று, தன்னுடைய இறைவசனங்களையும் அவர்கள் மறுக்கிறார்கள். அது மட்டுமின்றி யார் அந்த இறை தூதை மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்களோ அந்த இறை தூதுவர்களே என்ன செய்கிறார்கள்? கொலை செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு வயக்துலூன அல்லதீன யஅமுரூன பில் கிஸ்தி மினன் நாஸ், நபிமார்களை தான் கொலை செய்கிறாங்கன்னு சொன்னான். யார் நல்ல விஷயங்களை நீதத்தை கொண்டு எடுத்து சொல்கிறார்களோ, நல்ல விஷயங்களை ஏவுகிறார்களோ அவர்களையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கொலை செய்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இருக்கிறாங்க முந்தியவர்கள்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான் இந்த சூரா ஆல இம்ரானுடைய 21வது வசனம். யார் இவர்கள்? யாரை பற்றி அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் யூதர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் இருந்த கிறிஸ்தவர்களும் யூதர்களும் எத்தனை நபிமார்களை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களிலே அவர்கள் எவ்வளவு கைவரிசைகளை காட்டியிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சுட்டி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல யூதர்கள் வந்து கேட்டார்கள், யா முஹம்மது அலா ஐயி தீனி அன்த, நீங்கள் எந்த மார்க்கத்தில் தான் இருக்கிறீங்க, நீங்கள் எதை தான் பின்பற்றுறீங்க அப்படி என்று யூதர்களுடைய அந்த தலைவர்கள் இருப்பார்களே, அந்த அவர்களுடைய ஆலிம்கள் வந்து என்ன செய்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா மில்லத்தி இப்ராஹீம வதீனிஹி, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மார்க்கத்தில் தான், அந்த வழிமுறையை தான் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? பின்பற்றிட்டு இருக்கிறேன். ஏன், அவங்களும் முஸ்லீமாக தான் இருந்தாங்க, நானும் இஸ்லாமில் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் கேட்டார்களாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிறீர்களே, அவர் யூதராகத்தான் இருந்தாரே, அவர்கள் எப்படி தானே இருந்தாங்க? யூதராகத்தானே இருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, நீங்கள் உங்களுடைய தௌராத் வேதத்தை கொண்டு வாங்க. நீங்க சொல்றீங்களே அவர் யூதராகத்தான் இருந்தார் அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய தௌராத் வேதத்தை கொண்டு வாங்க. நான் அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றியும் சொல்கிறேன், என்னுடைய தனித்தன்மைகளை பற்றியும் நான் சொல்கிறேன். இவர் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு நபி வருவார் என்ற சுப செய்தியும் அந்த இடத்துல என்ன செய்கிறது? இருக்கிறது. நீங்கள் தௌராத்தை ஹலும்மு இல தௌராத்தி, நீங்கள் தௌராத்தை கொண்டு வாருங்கள், ஃபஃபீஹா சிஃபதி, அதில் என்னுடைய தன்மைகளை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? சொல்லியிருக்கிறான் என்று சொன்ன உடனே ஃபஅபவ், அவர்கள் மறுத்து விட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அதை கொண்டு வந்தா அந்த யூத இனமே என்பது இல்லாமல் போய் எல்லாரும் என்ன செய்திருவார்கள்? இஸ்லாமை தழுவிக் கொள்வார்கள் என்பதை தெரிந்து அந்த யூத பாதிரியார்கள், அந்த யூத பண்டித்துகள் என்ன செய்தார்கள்? மறுத்துட்டாங்க. இப்படி இறை வசனங்களை தௌராத்தை மறைத்தவர்கள் யார்? ஜூஸ், அந்த யூதர்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வேதங்களிலே சொல்லப்பட்ட சட்டங்களையும் மக்களுக்கு மத்தியில் மறுத்துருவாங்க.
ஒரு செல்வந்தனா இருக்கிறான், பணக்காரராக இருக்கான், ஏதாவது தவறு செஞ்சிட்டான், ஏன் ஜினாவே செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கென்ற ஒரு சட்டம் இருக்கும், அந்த சட்டத்தையே மறுத்துடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யூதர்களில் ஒரு ஆணும் பெண்ணும் ஜினா செஞ்சிட்டாங்க, விபச்சாரம் செஞ்சிட்டாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த யூதர்களில் சில நல்ல மனிதர்கள் என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. யா ரசூலுல்லாஹ், இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இப்படி விபச்சாரம் செஞ்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன தண்டனை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இது உங்களுடைய வேதத்திலே இருக்கே, உங்களுடைய தௌராத்திலே இதுக்கான பரிகாரம் என்பது என்ன செய்கிறது இருக்கிறது, இதுக்கு என்ன செய்யணும் சட்டம் என்பது இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்ய தௌராத்து கொண்டு வரப்பட்டது. அதை ஒரு ஆலிமும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு அந்த பண்டித்து, அந்த தௌராத்து படித்த ஒரு பண்டித்தும் என்ன செய்கிறார், வருகிறார். வந்தவர் எங்க அந்த ஆயத்தை எடுத்து நீங்க ஓதுங்க பார்ப்போம், உங்களுடைய வேதத்தில் இருக்குமே, அதுக்கான சட்டம் எடுத்து படிங்க அப்படின்னு சொன்னா மேலே படிக்கிறாரு கீழே படிக்கிறார், அந்த சட்டத்தை மட்டும் படிக்க மாட்டார். மேலே படிக்கிறாரு கீழே படிக்கிறார். பக்கத்தில் இருந்தார்கள் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா, இஸ்லாமை ஏற்ற ஒரு மாபெரும் ஒரு பண்டித், எல்லா வேதங்களையும் படித்தவர்கள், அந்த யூதத்திலே இருந்தவர்கள், அவர்களும் இஸ்லாமை தழுவி அங்கே நிற்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இர்ஃபா யதக், உன்னுடைய அந்த கையை எடுப்பா, உன்னுடைய ஏன் மறைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த கையை என்ன செய், எடு, இர்ஃபா யதக்க, உன்னுடைய கையை என்ன செய், எடு என்று சொல்லிவிட்டு அவர்கள் காமித்தார்கள், இங்கே இதற்கு ரஜ்மு, கல்லெடித்து என்ன செய்யணும், கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த பரிகாரம் என்பது சட்டம் என்பது இதில் இருக்கிறது என்பதை அந்த ரஜ்முடைய அந்த வசனத்தை என்ன செஞ்சாங்க, ஓதி காமிச்சாங்க அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா. உடனே அவர்கள் மறுத்துட்டு அப்படியே தூக்கிட்டு அதை என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. இப்படி தௌராத்தினுடைய வசனங்களையே அவர்கள் என்ன செய்தவர்கள், மாற்றி அமைத்தவர்கள். காரணம் ஒரே ஒரு விஷயம்தான், அவர்கள் பெருமை கொண்டிருந்தார்கள். இந்த உலகத்திலே நாங்கள் தான் உயர்ந்த குலத்தவர்களாக, உயர்ந்த மனிதர்களாக நாங்கள் என்ன செய்கிறோம் இருக்கிறோம், மற்றவங்களாம் எனக்கு ரொம்ப மோசமானவர்கள் என்ற அந்த அடிப்படை சிந்தனை என்பது அவங்களிடத்துல ரொம்ப என்ன செஞ்ச ஒரு தவறான கொள்கை என்பது அவங்களுடைய மனதில் யூதர்களுக்கு இருந்தது. அது மட்டுமல்லாமல் நல்லதை சொல்கின்ற அந்த நபிமார்களை கூட அவர்கள் என்ன செய்தார்கள், கொலை செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஐயுன் நாசி அஷத்து அஸாபன் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் மிக வேதனை அதிகமாக கொடுக்கக்கூடிய, கடுமையான வேதனை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் யார் என்று அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா, பெரிய சஹாபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன், ஒரு மனிதன், கதல நபியன், நபியவே கொலை செய்திருப்பான், அவு மன் அமர பில் மஅரூஃப், நல்லதை ஏவுவான், வ நஹா அனில் முன்கர், கெட்டதை தடுப்பானே, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கொலை செய்திருப்பான். ஒன்று நபியை கொலை செஞ்சிருப்பான், அல்லது நல்லதை எடுத்து சொல்லி தீயதை தடுக்கிறார்களே நல்ல சாலிஹான மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை அவன் என்ன செய்திருப்பான், கொலை செய்திருப்பான். இவனுக்குத்தான் கடுமையான வேதனை நாளை மறுமையில் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ஓதி காமித்தார்கள். என்ன வசனம்? அல்லதீன இன்னல்லதீன யக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹி வ யக்துலூன நபிய்ய பிகைரி ஹக் என்ற இந்த சூரா ஆல இம்ரானுடைய 21வது வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காமிக்கிறார். அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவ்வளவு ஒரு திடுக்கமான ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற அந்த செய்தி ஒரு மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அபா உபைதா, நீங்கள் கேட்டீர்களே, அந்த வசனத்தை ஓதிட்டு பிறகு நபிகள் நாயகம் சொல்றாங்க, யா அபா உபைதா, அபு உபைதா அவர்களே, கத்தலத் பனு இஸ்ராயில், இந்த பனு இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் கொலை செய்தார்கள் ஸலாஸத்தன் வ அர்பஈன நபியா, கிட்டத்தட்ட 43 நபிமார்களை கொலை செய்தார்கள். மின் அவ்வலின் நஹாரி ஃபி ஸாஅத்தின் வாஹிதத்தின், ஒரு பகலனுடைய ஆரம்ப நேரத்தில் ஒரே நேரத்தில் 43 நபிமார்களை கொலை செய்தார்கள். எத்தனை நபிமார்களை சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? 43, 43. நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இப்போ வரும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஒரே நபியாக தான் அனுப்பப்பட்டாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் 570 வருடங்களுக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டாங்க. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்திலேயே பல நபிமார்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இதை எதை வச்சு விளங்க முடிகிறது சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் ஒரு ஹதீஸ்லே சொல்லியிருக்கிறார்கள், உலமா உம்மதி, என்னுடைய சமுதாயத்தின் ஆலிம்கள் இருக்கிறார்களே, என்னுடைய சமுதாயத்தின் ஆலிம்கள் இருக்கிறார்களே, க அம்பியாயி பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களுடைய நபிமார்களுக்கு ஒப்பானவர்கள். அப்படின்னா என்ன? இப்போ எப்படி தெருவுக்கு
ஒரு ஊருக்கு 10 உலமாக்கள் ஆலிம்கள் இருக்கிறார்களோ அது போன்று பனு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தெருவுக்கு ஒரு ஊருக்கு 10-15 நபிமார்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். நம்ம ஊர்ல ஆலிம்கள் எப்படி இருக்கிறாங்க, 10-15 பேர் இருக்கிறாங்க என்று சொன்னால் அது போன்று பனு இஸ்ரவேலர்களுக்கு அவ்வளவு நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன் இந்த உலகத்துக்கே நபியாக அல்லாஹ் தஆலா அனுப்பினா. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த நபிமார்கள் எல்லாம் ஒரு கரியா ஒரு வில்லேஜுக்கு என்ன செய்வாங்க, கிராமத்துக்கு நபியா இருப்பாங்க, ஒரு குலத்தார்களுக்கு நபியா இருப்பாங்க, ஒரு ஊருக்கு நபியா இருப்பாங்க. அவங்கள மட்டும்தான் அந்த ஒரு 60-70 மாணவர் அந்த 60-70 நபர்களுக்கு தான் எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஊருக்கு மட்டும்தான் என்ன செய்வாங்க, நபியா இருப்பாங்க. இப்படி இருந்த 43 நபிமார்களை ஒரு பகலனுடைய ஆரம்ப நேரத்திலே அவர்கள் கொலை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எத்தனை பேரை? 43 பேரை நபிமார்களை பார்த்து அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, கொலை செஞ்சிருக்கிறாங்க. யாரு? அந்த பனு இஸ்ரவேலர்கள். அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி கொலை செய்த அந்த மனிதர்களை நல்லதை சொல்லி தீயதை தடுப்பதற்காக சில மனிதர்கள் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகாம 170 ரஜுலன் மின் பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் நல்ல மனிதர்கள் இருந்தார்கள். அவர்களே 170 நபர்கள் 170 நபர்கள் அவர்கள் செல்கிறார்கள். ஃபஅமரு மன் கத்தலஹும் பில் மஅரூஃப், யாரெல்லாம் கொலை செஞ்சீங்களோ அவங்கள பார்த்து சொல்றாங்க, நபிமார்களை போயிட்டு கொலை செஞ்சிட்டீங்களப்பா, நீங்க அல்லாஹ்விடத்துல தௌபா கேளுங்க, நீங்க அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க என்று அவர்களுக்கு நல்லதை சொல்லி தீயதை தடுக்கின்றார்கள். ஃபகதலூஹும் ஜமீஅன், அந்த 170 நபர்களையும் கொலை செய்தார்கள். ஃபி ஆஹிரின் நஹாரி, அந்த பகலுடைய கடைசியில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பகலுடைய ஆரம்பத்தில் நபிமார்களை கொலை செய்யறாங்க, பகலுடைய கடைசி அந்த அசர் பொழுது நேரத்திலே யாரை கொலை செய்யறாங்க, நல்ல மனிதர்களை கொலை செய்கிறார்கள். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காட்டுகிறான், அவர்கள் நபிமார்களையும் கொலை செய்கிறார்கள். வயக்துலூன அல்லதீன யஅமுரூன பில் கிஸ்தி மினன் நாஸ், மக்கள்ல நீதத்தை எடுத்துரைக்கின்ற அந்த மனிதர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். நல்ல மனிதர்களையும் அவங்க என்ன செய்யல, விட்டு வைக்கல. யூதர்கள் தன்னுடைய மனோ இச்சைக்கு, தன்னுடைய ஆசை பாசங்களுக்கு யாராவது எதிராக நிற்கிறார்கள் சொன்னால் அது நபியாக பார்க்க மாட்டாங்க, அலட்சியமாக கொலை செஞ்சிருவாங்க. அவருடைய பார்வை எப்படி இருக்கும் என்று சொன்னால் தான் தான் உயர்ந்தவன், எனவே தனக்கு சட்டம் உட்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வான். தன்னை மீறி எந்த விஷயத்தை சட்டத்துக்கு புறம்பானாக சொன்னாலும் அதை மறுத்து என்ன செய்வான், அதை பெருமை கொள்வான். இதுக்கு பேர் தான் பெருமை. அல் கிபுரு பதருல் ஹக்கி வ கம்துன் நாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களை பார்க்கின்ற பார்வையே ஒரு இழிவான பார்வையாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். நான் தான் உயர்ந்தவன் என்ற அந்த பார்வை தான் அவர்களிடத்தில் என்ன செய்யும், இருக்கும். யார்? யூதர்களுக்கு. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம், அவர்களுக்கு நோவினை தருகின்ற வேதனை இருக்கு என்று நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள், சுப செய்தி சொல்லுங்க. நாளைக்கு மறுமைன்னு ஒன்று இருக்கு. அந்த மறுமை நாளில் இவர்கள் எத்தனை வசனங்களை மறுத்தார்களோ, எத்தனை நபிமார்களை கொலை செய்தார்களோ, எத்தனை சாலிஹான நபர்களை அவர்கள் கொலை செய்தார்களுக்கோ இதற்கான பரிகாரம் என்பது, இதற்கான தண்டனை என்பது நாளை மறுமையிலே இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தெடுத்தவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் மிக மோசமான முறையில் கொலை செய்யப்பட்டார்கள். இதுவும் யூதர்களால் தான். யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகைக்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் தான் யாரு? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்ததே யார் தான்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட வயது 90, 80க்கு மேலே போயிருச்சு, குழந்தை இல்லை. வந்து பார்க்குறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கிற மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கனிகள், அப்படியே புது புது கனிகள், அந்த பருவத்திலே இல்லாத கனிகள்லாம் அவங்க இடத்துல இருக்கு. அண்ணா லக்கி ஹாதா, மரியமே உனக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எனக்கு என்ன செய்யறான், இறக்கி கொடுக்குறான், வானஉலகத்திலிருந்து அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு மனசுல தோணுச்சு, அல்லாஹ் இடத்துல இப்பொழுதே நான் மரியமுடைய வச்சு என்ன செய்யற கேட்கிறேன், யா அல்லாஹ் எனக்கும் ஒரு குழந்தை என்ன செய்ய கொடுப்பாயாக அப்படின்னு சொன்னோடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கும் ஒரு சுப செய்தி சொல்லி அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வே என்ன செய்தான், பேர் வச்சான். இதுக்கு முன்னாடி யாருக்குமே அல்லாஹ் பேர் வைக்கல. யாருக்கு? யஹ்யா என்ற பெயரை அல்லாஹ்வே அவர்களுக்கு சுமத்தி, அது மட்டுமல்லாமல் சிறு வயதிலேயே ஒருவர் நபியாக அறிவிக்கப்பட்டவர்கள் யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இப்படிப்பட்ட நபியை கூட யூதர்கள் கொலை செஞ்சாங்க. ஒரு நபி என்றே அவங்களுக்கு என்ன செய்ய பொருட்படுத்தல, அலட்சியமாக நினைச்சாங்க.
யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மிக அதிகமாக பைத்துல் முகத்திலே தொழுதவர்கள். அவங்க அதிகமாக திக்ருகள்ல மனிதர்களை நினைச்சு ரொம்ப அழுதவர்கள் இருவர்களும், தந்தையும் சரி மகனும் சரி. ஒரு பெண் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய அழகுக்கு அடைய வேண்டும் என்று நினைக்கிறார். வந்து கேட்குறாங்க, நான் திருமணம் இல்லை, எனக்கு மக்கள் பற்றி நினைக்கிறதுக்கே ரொம்ப என்ன இருக்கு, கவலைகளை இருக்கிறேன், நான் திருமணம் பண்ணுறக்கூடிய அந்த இதில் பந்தத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மறுக்கிறாங்க. அந்த பெண் விடலை, எப்படியாவது திருமணம் செஞ்சிடணும்னு நினைக்கிறா, முடியலை. உடனே எப்படியாவது இந்த யஹ்யாவை என்ன செஞ்சிடணும், ஒன்று அடையணும் அல்லது இவரை தீர்த்தணும் இப்படி என்று சொல்லி தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டு அந்த நாட்டிலே இருக்கின்ற அரசனுக்கு முன்னாடி போய் நின்றார். அரசன் பார்த்த உடனே அவளுடைய அழகுல மயங்கிட்டார். இதெல்லாம் ஹதீஸ்லேயோ குரான்லேயோ இல்லை, முன்னவர்களுடைய வரலாறுகளில் அப்படியே தொன்று தொட்டு என்ன செய்யும் வரக்கூடியது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை அடைய வேண்டும் அந்த பெண்மணி நினைச்சு முடியல, போய் அரசனிடத்தில் நின்றா. அரசன் பார்த்த உடனே அவளை அடைந்து திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யறான், வந்து நிற்கிறான். என்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்ற ஒரு செயலை செய்யணும். என்ன, அந்த யஹ்யா அவர்களுடைய தலை எடுத்துட்டு வரணும். யஹ்யாவுடைய தலை, யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு வரலாறும் சொல்லப்படுகிறது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அந்த எடுத்துட்டு வரணும்னு சொன்ன உடனே அவர் என்ன, ஒரு மன்னர், அவரை யாரை கூப்பிட்டு யாருடைய தலை எடுத்துட்டு சொன்னா எடுத்து தான் வருவாங்க. பணியாளர்கள் அழைச்சாங்க, யார் அங்கே வந்தாங்க, போய் யஹ்யாவுடைய தலையை என்ன செய்யுங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன போனாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் எங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க, பைத்துல் முகத்தஸ்ல. அங்க இருக்கும் பொழுதே அவருடைய தலையை துண்டாக்கி எடுத்துட்டு வந்து முன்னாடி வச்சுட்டாங்க. இதை பார்த்த அந்த அலங்காரம் செய்த அந்த பெண்மணி அவர்களுடைய தலை பார்த்த உடனே சொல்லது, நீ செய்வது பெரும் பாவம் அப்படி என்ற ஒரு வாசகம் முன்னித்து கொண்டே இருந்த உடனே அந்த பெண் அதை கேட்டு அப்படியே மயங்கி என்ன செய்து கீழே விழுந்துட்டா. உடனே அந்த மன்னரும் அப்படியே மூர்ச்சையாகி அங்கே என்ன செய்ய இறந்து போய்விட்டார். இதை பார்த்த யூதர்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தலையை பார்த்ததுனால தான் மன்னர் என்ன செய்ய இறந்து போயிட்டார். அப்போ தலையை இந்த ஏதோ ஒரு சூனியம் என்பது, ஏதோ ஒரு நிலை என்பது என்ன செய்து நடந்திருக்கு. எனவே இந்த யஹ்யாவின் காரணமாகத்தான் அந்த மன்னர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இவரையும் இவருடைய குடும்பத்தாரையும் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது என்று யார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமையும் தேடி சென்று அவர்களையும் கொலை செய்ய போனார்கள். அப்பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த பைத்துல் முகத்தஸிலிருந்து அப்படியே என்ன செய்ய விரண்டு ஓடினார்கள். ஓடுகின்ற நேரத்தில் ஒரு மரம், பெரிய மரம் இருந்ததாம். அந்த மரம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னதாம், ஜக்கரியாவே என்னுள் வந்து விடுங்கள், என்னுள்ள வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்துக்குள் புகுந்தார்கள். அந்த நேரத்தில் ஷைத்தான் வந்துட்டான். வந்து அவங்க உள்ள புகுற நேரத்தில் அவங்களுடைய சட்டப்பை என்ன செய்ய பிடிச்சிட்டான். அவங்க உள்ள போயிட்டாங்க. அந்த மரம் அப்படியே என்ன செஞ்சு மறைச்சிக்கிடுச்சு. ஆனால் எது மட்டும் தெரியுது, அந்த சட்டை மட்டும் வெளியே, சட்டையினுடைய அந்த ஓரப்பகுதி மட்டும் வெளியே தெரிகிறது. தெரிந்த நேரத்தில் ஷைத்தான் மக்களுக்கு சொன்னான், பாருங்க அங்கதான் என்ன செய்ய உள்ள போயிருக்கிறாரு. அந்த மக்கள் யூதர்கள் அப்போ கூட நினைக்கல, ஒரு மரம் நபியை காப்பதற்காக வேண்டி தன்னுள்ள என்ன செஞ்சிருக்கு, உள்ள அழைச்சிருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய நபியாக அவங்க இருப்பாங்க அப்படிலாம் நினைக்கல. உடனே எல்லாரும் நினைச்சாங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிருவோம், தீ வச்சிருவோம். ஒரு நபி எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க பாருங்க. தீ வச்சு விட்டுருவோம் அந்த மரத்துக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஷைத்தான் சொன்னானாம், தீ வச்சால் அவங்க கருகிறது நம்மளுக்கு தெரியாது, எனவே மரத்தோடு சேர்த்து அவங்களை என்ன செஞ்சாங்க, அறுத்துருங்க அப்படின்னா. அப்படியே தலை துண்டாக நேர்பகுதியாக அவர்கள் என்ன செய்ய அறுக்கப்பட்டார்கள் என்ற வரலாற்றில் பதிவுகள் இருக்கு. இப்படியெல்லாம் யூதர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இதற்கு முன்னால் எந்த நபிமார்கள் அவர்களையெல்லாம் கொலை செய்தவர்கள். இருந்தாலும் அவர்களுடைய வாக்குகள், அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு, அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், உலாயிகல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஹபிதத் அமாலுஹும் ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இந்த உலகத்திலேயும் அவர்களுடைய அமல்கள் அழிக்கப்பட்டு விட்டது, வல் ஆஹிரா, நாளை மறுமையிலும் அவர்களுடைய அமல்கள் என்ன செய்யப்பட்டது, அழிக்கப்பட்டு விட்டது. துனியாவிலையும் அவர்கள் நல்லதை செய்யல, நாளை மறுமையிலும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு அமல்கள் எதுவும் என்ன செய்யாது, இருக்காது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான், ஒமா அலஹும் மின் நாசிரீன், அவர்களுக்கு எந்த ஒரு உதவியாளர்களும் நாளை மறுமையில் இருக்க மாட்டார்கள். யாருமே அவர்களை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய மாட்டார்கள், நாளை வரமாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 22வது வசனத்தை முடித்துவிட்டு அடுத்து அந்த யூதர்களுக்கான ஒரு விஷயத்தை சொல்கிறான். அலம் தர இலல்லதீன ஊது நஸீபம் மினல் கிதாப், நபியே, சில மனிதர்கள் அவர்களுக்கு வேதங்களில் ஒரு பகுதியை கொடுக்கப்பட்டது, ஒரு பகுதியை அவர்களுக்கு என்னது கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அவர்கள் யுதுஊன இலா கிதாபில்லா, அல்லாஹுடைய வேதமான குர்ஆனின் பக்கம் அழைக்கப்படுகிறார்கள். லியஹ்கும பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் நீதத்தை நிலைநாட்டுவதற்காக, நல்ல சட்டங்களை எடுத்துச் சொல்வதற்காக அவர்களை அழைக்கப்படுகிறார்கள். சும்ம யதவல்லா ஃபரீகும் மின்ஹும், அவர்களில் ஒரு கூட்டத்தினர் புறக்கணித்து பின்வாங்குகிறார்கள். வஹும் முஅரிதூன், அவர்களோ புறக்கணித்தவர்களாக. அந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்க? புறக்கணிக்கிறாங்க. இறைவனுடைய வசனங்களை, இறைவனுடைய விஷயங்களை புறக்கணித்தவர்களாக அவர்கள் பின்வாங்கிக் கொள்கிறார்கள். அவர்களில் சில பிரிவினர்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு பிரிவினர்கள் பின்வாங்கிக் கொள்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவிட்டு சொல்கிறான். அடுத்த வசனம், ذَلِكَ, அது எதை காரணமாக தெரியுமா அவர்கள் பின்வாங்கிறார்கள்? பிஅன்னஹும் காலு, அவர்கள் சொல்கிறார்கள், லன் தமஸ்ஸனன் நாரு இல்லா அய்யாமம் மஅதூதாத், நாங்கள் இப்படிலாம் செய்கிறோமே, இதற்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை நரக நெருப்பில் எங்களை சில எண்ணுகின்ற அந்த நாட்களில் தான் வைத்திருப்பான், அதற்கு பிறகு எங்களை வெளியாக்கி விடுவான். இவ்வளோ பாவங்களை செய்த அவர்கள் சொல்கிறார்கள், எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் நரகத்தில் எங்களுக்கு எண்ணப்படுகின்ற கைவிண்டு எண்ணுகின்ற அளவிற்குத்தான் நரகத்தில் வைத்திருப்பான், அதற்கு பிறகு எங்களை என்ன செஞ்சிருவான்? சொர்க்கத்துக்கு போய் வச்சிருவான், நீங்கள் தான் நிரந்தரமாக இருப்பீர்களே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோம் சொன்னதாக என்ன செய்து இருக்கிறது. எதனால் இப்படி சொல்கிறாங்க? எண்ணப்பட்ட நாட்கள் தான் நாங்கள் இருப்போம் என்று சொன்னதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இதில் தான் வரக்கூடியவங்க இவங்க யூதர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த தௌராத் வேதத்தை வாங்குவதற்காக வேண்டி தூர் சீனா மலைக்கு போனாங்க. போகின்ற அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல, என்ற சமுதாய மக்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு பின்னா இருந்த ஹலீஃபாவாக இருந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த நேரத்திலே அங்கே ஒருத்தர் சாமிரின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சென்ற அந்த நிலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதில் பேசுறது வரது போகிறது. அவர்களுடைய பாதத்திற்கு, அதனுடைய குதிரைக்கு பாதத்துக்கு கீழே இருக்கின்ற மண் இருக்கிறது, ஒரு அற்புதமான மண் என்று அவன் விளங்கி கொண்டான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் குர்ஆனில் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அந்த விளங்கி கொண்டு அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அந்த மக்களுக்கு முன்னால் வந்து சொல்கிறான், நான் ஒரு கடவுளை என்ன செய்ய உருவாக்கப் போகிறேன், உங்களிடத்தில் இருக்கின்ற தங்கத்தை எல்லாம் என்ன செய்யுங்க, கொண்டு வந்து நகைகளை எல்லாம் ஆபரணங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் எல்லாம் எடுத்து வந்து கொடுத்தாங்க. கடவுளை உருவாக்க போறிய ஆக்கு, எப்படி தான் கடவுள் பார்க்குற நாங்களும் அப்படின்னு சொன்ன, கடவுளுக்கு உருவம் இல்லையே, நீ எப்படி கடவுளை உருவாக்கி காமிக்கிற, உருவத்தோட காமிக்க போற, காமி பார்க்கணும்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்தான்? ஒரு காலக்கன்றை, ஒரு காளையினுடைய ஒரு கன்றை என்ன செஞ்சான்? ஒரு கன்றை உருவாக்கி, காளை மாடை போன்ற ஒரு உருவாக்கி அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் பட்ட அந்த மண்ணை என்ன செய்கிறான்? அதோடைய வாயில போட்டான். வாயில போட்டவுடனே அது கத்த ஆரம்பிக்குது. கத்த ஆரம்பித்த உடனே அவன் சொன்ன வார்த்தையை குர்ஆன் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூரத்து தாஹா 88வது வசனம், ஃபகாலு ஹாதா இலாஹுக்கும் இலாஹு மூசா, இதுதான்ப்பா உங்களுடைய கடவுள், ஏன் மூசாவுடைய கடவுளும் இதுதான் அப்படின்னு அது சத்தம் போட்ட உடனே மக்கள் நினைச்சுக்கிட்டாங்க, ஆமா இது எப்படி சத்தம் போடும், இது கடவுளாக இருந்தால் தானே சத்தம் போடும் என்று சொல்லி அப்படியே அந்த பசு அந்த கன்றனை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னைக்கு வணங்க ஆரம்பிச்சது இன்னைக்கு வரையும் அப்படியே தான் என்ன செஞ்சிருக்க, வணங்கிட்டு இருக்கிறான். பசு என்பது கடவுள் அப்படின்னு சொல்லி அன்று ஆரம்பிச்சது, சாமிரி ஆரம்பிச்சு வச்சது. அன்றிலிருந்து இன்று சூரத்து தாஹாவுடைய 88வது வசனத்தில் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செஞ்சிருக்கிறான். இந்த நேரத்திலே அவர்கள் அந்த ஓரிரை கொள்கை அல்லாஹுடைய மட்டும் வணங்குவதை விட்டும் அந்த யூதர்கள் என்ன செய்தாங்க? வழி தவறி விட்டாங்க. அதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளிலே எங்களுக்கு தண்டனை கொடுப்பான், அதை தவிர்த்து வேற எந்த தண்டனையும் எங்களுக்கு என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான் என்று அந்த மனிதர்கள் என்ன செய்ய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்கிறார். ஒரு எண்ணப்பட்ட நாட்களுக்குத்தான் எங்களுக்கு நரகம் என்று சொல்கிறார்களே, அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் அந்த நேரத்திலே அந்த காளை கன்றை என்ன செஞ்ச வணங்கணுமே, அந்த கன்றை வணங்குதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தண்டனை கொடுப்பானே தவிர மற்ற நாட்கள் என்ன செய்ய மாட்டான், எங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டான். இப்படி அவங்க இடத்துல ஒரு கருத்து இருந்துச்சு. இந்த உலகம் என்பது 7000 ஆண்டுகள் தான் இருக்கும். ஒரு ஆண்டுக்கு ஒரு நாள் என்ற கணக்கில் பிரகாரம் தான் இறைவன் எங்களை என்ன செய்வான், தண்டிப்பான். அதாவது நாளை மறுமை நாளில் ஒரு நாள் என்பது இன்றைய நம்மளுடைய உலகத்தினுடைய அடிப்படையில் பார்த்தா 7 நாட்கள். எனவே அந்த 7 நாட்கள் தான் எங்களுக்கு தண்டனை என்பது வழங்கப்படும் என்று அவர்களா பெதட்டி கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான்.
எப்படி? அன்னஹும் காலு, எனவே தான் அவர்கள் சொல்கிறார்கள், லன் தமஸ்ஸன நார் இல்லா ஐயாமம் மஅதூதாத்தின், ஒரு எண்ணப்பட்ட நாட்களை தவிர எங்களை நரக நெருப்பு என்பது தீண்டாது. யார்? யூதர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நிரந்தரமான நரகம் என்பது இருக்கிறது. நிரந்தரமான நரகம் என்பது என்ன செய்கிறது? இருக்கிறது. ஏன்? நபிமார்களை கொலை செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இறை வசனங்களை மறுத்து இருக்கிறாங்க, இறை வசனங்களுக்கு மாற்றமாக செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு நிரந்தரமான நரகம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, வகர்ரஹும் ஃபீ தீனிஹிம் மா கானூ யஃப்தரூன், அவர்கள் எதையெல்லாம் இட்டுக்கட்டி அல்லாஹ் மீது சொன்னார்களோ அவர்கள் தீனுடைய விஷயத்திலே, அவர்களுடைய மார்க்க விஷயத்திலே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? ஏமாந்து போய்விட்டார்கள். அவங்களா நினைச்சுக்கிட்டாங்க எங்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை, அப்படி என்று என்ன செய்தார்கள்? அவர்கள் ஏமாற்றம் பெற்று விட்டார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த யூதர்கள் செய்த அல்லாஹ் எவ்வளவோ விஷயங்களை அவங்களுக்கு என்ன செஞ்சான்? கொடுத்திருந்தான். மண்ணு சல்வா, வானுலகத்திலேருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொரித்த பறவைகளை என்ன செஞ்சான்? கொடுத்தான். ஐஸ்கிரீம் போன்ற உணவுகளை, குளிர்ந்த உணவுகளை அல்லாஹ் வானுலகத்திலேருந்து என்ன செஞ்சான்? இறக்கி காமிச்சான். இப்படியெல்லாம் கொடுத்த பிறகும் எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல, எங்களுக்கு காய்கறிகள் ஏதாவது இருந்தால் கொடுங்க. நம்மளுக்கு இன்னைக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நான்வெஜ்ஜு, சிக்கனு மட்டனு இது இது அதுதான் கேட்போம். ஆனால் அவங்களுக்கு வானுலகத்திலேருந்து இறங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர்கள் அதை மறுத்து எங்களுக்கு என்ன வேணும்? இது வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஒரு கட்டளை போட்டிருந்தான், உங்களுக்கு சனிக்கிழமை நீங்கள் என்ன செய்யாத? மீன் பிடிக்க போவாதீங்க. சனிக்கிழமை மட்டும் என்ன செய்யாதீங்க? மீன் பிடிக்காதீங்க. மற்ற நேரங்களில் நீங்கள் எப்போ போனாலும் உங்களுக்கு என்ன செய்யும்? மீன் என்பது இருக்கும், உங்களுக்கு பிடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சட்டம் வச்சிருந்தான். அவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, வெள்ளிக்கிழமையை முடிச்சுட்டு மீனை பிடிச்சிட்டு வலையை போட்டு வந்துடுவாங்க. எதனால்? சனிக்கிழமை முழுமையாக வந்து பிடிச்சா ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன செஞ்சிருவாங்களோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் தான் சனிக்கிழமை மீன் பிடிக்க போலையே. இப்படியெல்லாம் அல்லாஹ் எதை சொன்னாலும் அப்படியே மாற்றம் செய்யக்கூடியவர்களாகத்தான் யார் இருந்தார்கள்? இந்த யூதர்கள் இருந்ததாக வரலாறுகளை சொல்லப்படுகிறது. இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஃபகைஃப இதா ஜமஅனாஹும் லியௌமில் லா ரைப ஃபீ, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத அந்த நாளிலே அவர்களை ஒன்று சேர்க்கும் பொழுது அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் நிலை எவ்வளவு மோசமானதாக இருக்கும்? அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், வஃபியத் குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுத்லமூன், எந்த ஒரு ஆத்மாவும், அனைத்து ஆத்மாக்களும் தான் சம்பாதித்ததை, அதாவது தான் நல்லதை செய்திருந்தாலும் தீயதை செய்திருந்தாலும் அதற்கான பரிகாரத்தை, அதற்கான கூலியை, நல்லது செய்திருந்தால் நற்கூலியை அல்லாஹ் தருவான், அதுவே தீய விஷயங்களை செய்திருந்தால் அதற்கான தண்டனையும் அல்லாஹ் நிறைவேற்றியே வழங்குவான். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை தருவான். வஹும் லா யுத்லமூன், அவர்கள் ஒருபோதும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள்னா எந்த நன்மையான காரியத்தை செய்திருந்தாலும் அதற்கான கூலியை அல்லாஹ் என்ன செய்வான்? கொடுப்பான். இதே போன்று தீய விஷயங்களை, தீமையான விஷயங்களை செய்திருந்தால் அதற்கான தண்டனையும் அல்லாஹ் என்ன செய்வான்? சரியா என்ன செய்வான்? கொடுப்பான். லா யுத்லமூன், அவர்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்கள்? அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை முடிக்கிறார். சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, இந்த யூதர்களுடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள்ல இவர்களுடைய அந்த பெருமை, அவர்களுடைய கிபிரு என்னும் அந்த இறை மார்பு, அவர்கள் தன்னைத்தானே பெரியதாக காட்டிக்கொள்வது, இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டும் பொழுது ஒரு இடத்துல இப்படியும் சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் காலையிலே 300 நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள். ஒரே காலையில் 300 நபிமார்களை கொலை செய்துவிட்டு அதையெல்லாம் அப்படியே மறந்து மதிய நேரத்திலே அவர்கள் தங்களுடைய மார்க்கெட், தங்களுடைய கடை வீதிகளுக்கு சென்று வியாபாரம் செய்தார்கள். எப்படி இருக்கும்? எவ்வளோ அலட்சியம் பாருங்க. அவங்களுடைய அலட்சியம், ஒரு கொலை செஞ்சாலே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? பதட்டமாக இருக்கும். என்ன இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம்னு 300 கொலைகளை செய்துவிட்டு மதிய நேரத்திலே சென்று அவர்கள் வியாபாரம், கடை வீதிக்கு சென்று வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. தஃப்சீர் இப்னு கஸீர்ல பதிவு செய்கிறாங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட மனிதர்களாக, கல் நெஞ்சுக்காரர்களாக எல்லாம் இருந்திருப்பாங்க? அவர்களுடைய மனம் எப்படிப்பட்டதா இருக்கும்? நபிமார்கள் அந்த இதுவே கிடையாது. கொலையும் செஞ்சுட்டு அவர்கள் எங்கே செல்கிறார்கள்? தங்களுடைய வேலைகளை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் மிக மோசமான மனிதர்களாகத்தான் அவங்க வந்திருக்கிறார். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், கொல் நபியே நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று மிக முக்கியமான ஒரு துவா. அல்லாஹ்விடத்தில் இதை நாம் என்ன செய்யணும்? மனப்பாடம் செய்து கேட்கும் பொழுது ஒரு பெரிய பொக்கிஷமான ஒரு துவா இப்போ வருகிறது.
இந்த சூரத்து ஆல இம்ரானுடைய 26வது வசனம் 27வது வசனம் ஒரு மிக முக்கியமான மனிதன் அல்லாஹ்வை சார்ந்துதான் இருக்கிறான் என்பதற்கு ஒரு அத்தாட்சியான ஒரு துவா. கொல் நபியே, நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே சொல்லுங்கள், அல்லாஹும்ம மாலிகல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. அல்லாஹும்ம, யா அல்லாஹ்வே, மாலிகல் முல்கி, இந்த ஆட்சி அத்தனைக்கும் அதிபதியே, ஆட்சி அதிகாரங்களுக்கெல்லாம் அதிபதியே அல்லாஹ் அழைக்கிறது. தூத்தில் முல்க மன் தஷா, நீ யாருக்கு நாடுகிறாயோ அவர்களுக்குத்தான் அந்த அரசாட்சி என்ன செய்கிறாய், வழங்குகிறாய். இந்த ஆட்சி அதிகாரம் பதவி நம்மளுடைய அந்த தரம் அத்தனையுமே யார் கொடுப்பது? அல்லாஹ் தான் கொடுப்பது. உங்களுக்கு ஒரு பதவியை அல்லாஹ் வழங்குகிறான் என்று சொன்னால் அந்த பதவியை அல்லாஹ் நினைச்ச உங்களை நாடி கொடுத்திருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வதன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, தான் நாடியவர்களிருந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை அந்த பதவியை என்ன செய்கிறான், பறித்து விடுகிறான். அல்லாஹ் தான் கொடுக்கிறான், அல்லாஹ் தான் என்ன செய்கிறான், பறிக்கிறான். யா அல்லாஹ், நீ தான் கொடுக்கிறாய், நீ தான் என்ன செய்கிறாய், பறிக்கிறாய். அல்லாஹ் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் எவ்வளவு பெரிய மக்கள் சார்ந்தாலும் அதை தடுக்க முடியாது. அல்லாஹ் தடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் எவ்வளவு பெரிய ஒரு கூட்டமே சேர்ந்தாலும் அதை என்ன செய்ய கொடுக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதை கேட்டாலுமே யாரிடத்துல கேள், அல்லாஹ்விடத்துல கேள். உனக்கு என்ன தேவை, இந்த வசங்களை சொல்லி கேட்கணும். அல்லாஹும்ம மாலிகல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வ துஇஸ்ஸு மன் தஷா, யா அல்லாஹ், நீ யாரை நாடுகிறாயோ அவர்களை நீ கண்ணியப்படுத்துகிறாய். வ துதில்லு மன் தஷா, நீ யாரை நாடுகிறாயோ அவர்களை கேவலப்படுத்தி கேவலத்துக்குள்ளாக்கி விடுகிறாய். நீ யாரை நினைக்கிறியோ அவர்களை தான் எனது கண்ணியம் என்பது. இந்த உலகத்தில் கண்ணியம் வேண்டும், நாளை மறுமையிலே கண்ணியம் வேண்டும் என்று சொன்னால் யார் இடத்துல தான் இருக்கு, அல்லாஹ் இடத்துல தான் இருக்கு. எவ்வளவு பெரிய சிஃபாத்துகள் இதெல்லாம். அடுத்து பி எதிக்கல் ஹைர், உன்னிடத்திலே அனைத்து நலவுகளும் இருக்கிறது. பி எதிக்கல் ஹைர், நலவுகள் யாவும் நன்மைகள் யாவும் உன்னுடைய கரத்தில் தான், உன்னிடத்திலே தான் என்ன செய்கிறது, இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், இந்த ஒவ்வொரு வஸ்துக்கள் ஒவ்வொரு பொருட்கள் மீதும் ஆற்றல் மிக்கவனாக நீ தான் என்ன செய்கிறாய், இருக்கிறாய். எல்லா விஷயங்கள் மீதும் ஆற்றல் உடையவன் யார், அல்லாஹ். நன்மையை செய்ய வேண்டுமா அதுக்கும் ஆற்றல் அல்லாஹ் தான் தரணும். தீய விஷயங்கள் தடுக்கணுமா அதற்கும் ஆற்றல். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு தீய விஷயத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டுமா அதற்கும் அல்லாஹுடைய உதவிதான் வேண்டும். ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும், ஆற்ற வேண்டுமா அதற்கும் அல்லாஹ்தான். எவ்வளவு பெரியது. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தூலிஜுல் லைல ஃபின் நஹாரி, பகலிலே இரவை நுழைக்கிறாய். தூலிஜுல் லைல ஃபின் நஹாரி, இந்த பகலிலே இரவை நுழைக்கிறாய். வ தூலிஜுன் நஹார ஃபில் லைல், இரவிலே பகலை நீதான் நுழைக்கிறாய். இப்போ இரவு அப்படியே பகல் இருந்துச்சு, இந்த பகல் எதில் நுழைகிறது, இரவுல நுழைகிறது. அப்படியே இரவு வந்துக்கிட்டே இருக்கு, எதில் நுழைகிறது, பகலில் நுழைகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ அழகாக சொல்லி காட்டுகிறான். இந்த இரவை பகலிலே நுழைக்கிறோம், நீ தான் நுழைக்கிறாய். அதே போன்று இரவை பகலிலே என்ன செய்கிறாய், நீ தான் நுழைக்கிறாய். நம்ம பார்க்குறோம், இப்போ கிளைமேட்டு குளிர்ந்த இந்த நேரத்தில் பார்த்தோன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நேரங்களில் இரவை என்ன செய்வான், அதிகமாக்குவான். இரவு என்ன இருக்கும், அதிகமாக. இப்போலாம் 5:58 5:48 என்னது, மக்ரிபுடைய. அப்போ என்னது, இரவு என்பது அதிகம், இரவு என்பது அதிகம். 13 மணி நேரம் என்பது எதில் இருக்கும், இரவாக இருக்கும். 13 மணி நேரம் இரவு, 11 மணி நேரம் என்ன இருக்கும், பகலாக இருக்கும் சில நேரங்களில். இதுதான் அரபியில் என்ன சொல்லுவாங்க, ரபியா வசந்த காலம், ஷிதா சைஃப் கோடை காலம், ஷிதா என்று மாரி காலம் அந்த மழை காலம், ஹரீஃப் இது இலையுதிர் காலம். இப்படி 4 பருவங்களை வைத்து சொல்லுவார்கள். இந்த பூமி இருக்கு இல்லையா, சூரியனை சுற்றி தான் என்ன செய்யும் வருது. இதை சயின்டிஃபிக்கலாக சொல்லக்கூடிய விஷயம். பூமி அதை சுத்தம் ஒரு தடவை அது என்ன செய்ய தன்னைத்தானே சுற்றி கொண்டால் அது ஒரு பகல். சூரியன் இங்கே இருக்குது, பூமி இங்கே, இப்படி ரவுண்ட்ஸ் ஒரு ரவுண்ட் வரும் பொழுது ஒரு தடவை இங்கே சூரியனை நெருக்கத்தான் இருக்கும் பொழுது அது என்னவா இருக்கும், பகலாக இருக்கும். ஏன்னா சூரியனுடைய வெளிச்சம் எங்கே படுது, பூமியின் மீது படுது. எனவே இந்த பகுதி எப்படி இருக்கும், இருளாக இருக்கும். அதுவே இந்த அப்படியே சுத்தம் பொழுது இப்படி இது பூமி தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றினால் அது என்னது 24 hours.
இதுவே முழுமையாக அது என்ன செய்ய சுற்றும் போது 365 நாட்கள் பிடித்து ஒரு என்ன செய்யுது ஒரு வருடம் என்பதை ஆகிறதா நம்ம என்ன செய்கிறோம், அந்த சயின்டிஃபிக்கல் ரீதியாக என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீதான் யா அல்லாஹ் என்ன செய்கிறாய், அந்த இரவிலே பகலை என்ன செய்கிறாய், நுழைக்கிறாய், அந்த இரவை நுழைக்கிறாய். மேலும் அந்த இரவிலே எதை நீ நுழைக்கிறாய், அந்த பகலை என்ன செய்கிறாய், நுழைக்கிறாய் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறான், வ துஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித்தி. யா அல்லாஹ், நீதான் அந்த மரணத்திலிருந்து, மௌத்தான ஒன்றதிலிருந்து ஹயாத் என்னும் அந்த உயிருள்ள ஜீவத்தை என்ன செய்கிறாய், நீதான் வெளியே கொண்டு வருகிறாய். வத்துஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித்தி, இறந்த அந்த பிணத்திலே இறந்த விஷயத்திலிருந்து, ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்திலிருந்து உயிருள்ள ஒரு ஜீவத்தை நீதான் கொண்டு வருகிறாய். ஒரு கொட்டை போடுறோம், ஒரு மாமரம் கொட்டை அல்லது பேரிச்சம்பழ கொட்டை, அதுக்கு உயிர் இருக்கா, இல்லையே. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதுக்கு என்ன வந்துடுது, உயிர் வந்துடுது. ஏன் நம்மளே பார்க்கலாமே, இந்திர துளி அதுக்கு உயிர் இருக்கா, இல்லை. அதுக்கப்புறம் தான் அது என்ன செய்யுது, அது வெளியே இதாச்சுன்னா அது வேஸ்ட்டு, ஒன்றுமே கிடையாது. இதுவே அது ஒரு கர்ப்பப்பையில் போகக்கூடிய நேரத்தில் அதுவே என்ன ஆகிறது, உயிருள்ளதாக ஆகிறது. இப்படி பல்வேறு உதாரணங்கள். கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, இன்றைக்கி ஒரு பிரச்சனை தான் இருக்குது. இவன் முட்டைன்னு பார்க்கும் பொழுது அதில் ஒன்றுமே இல்லை, முட்டைன்னு வெளியே வரும்போது அதில் ஒன்றுமே, ஆனால் அதுலேருந்து என்ன செய்யறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உயிருள்ள என்ன செய்ய கொண்டு வரான். இப்படிலாம் யோசிக்கிற நேரத்தில் வலிமார்கள் எப்படி யோசித்தார்கள் தெரியுமா? இந்த ஆயத்தை துஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித்தி, ஒரு இறப்பிலிருந்து உயிரை அல்லாஹ் நீ என்ன செய்கிறாய், கொடுக்கிறாய் என்பது எதுக்கு சொன்னா, காஃபிரா இருந்த ஒரு மனிதன் முஸ்லிமாக ஆகிறான் என்று சொன்னால் அவன் இறப்பிலிருந்து எதுக்கு வந்திருக்கிறான், ஹயாத்துக்கு வந்திருக்கிறான். காஃபிரா இருந்தவன் அவன் மௌத்துக்கு சமம், ஒரு காஃபிரா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஹயாத்தே இல்லைன்னு அர்த்தம், அவன் ஜீவித காலம் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கும்போது விஸ்வாசம் தொழுதுகிட்டு இருந்தாங்க. அப்பொழுது ஒரு பெண்மணி, ஒரு வாலிப பெண்மணி என்னுடைய வீட்டுக்கு என்னை வந்து சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சுட்டு தலையை தூக்கி என்ன செஞ்சா கேட்டாங்க, ஆயிஷா யார் அது அந்த பெண்மணி அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுது நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், யார சொல்லலாம், உங்களுடைய தாய் வழி உறவினர்கள்லாம் தான் ஒருத்தவங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அல்ஹம்துலில்லாஹில்லதி யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித்தி. எந்த அல்லாஹ் அந்த வம்ச வழியிலே எத்தனையோ பேரை காஃபிரா இருந்திருப்பாங்க, அப்படிப்பட்ட காஃபிரான அவர்களுடைய தொடரிலே ஒரு ஹயாத்துள்ள ஒரு பெண்மணியை அல்லாஹ் இஸ்லாம் ஆக்கி இருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். அவங்களுடைய பார்வையை பாருங்க. அப்போ ஒரு காஃபிரா இருக்கக்கூடியவன் அவனுக்கு ஹயாத் என்பது இல்லை. காரணம், இந்த உலகம் என்பது அவர்களுக்கு என்னது, ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை தான். அந்த சுகபோகமான வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன கிடையாது, இஸ்லாம் இருந்தால்தான் ஹயாத். எனவே தான் வலிமார்கள் அந்த இறைநேசர்கள் எல்லாம் இதற்கு பொருள் வைக்கும் பொழுது இப்படி வைத்தார்கள், துஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித்தி. ஒரு காஃபிர் முஸ்லிம் ஆகும் பொழுது ஹயாத் பெறுகிறான். வ துஹ்ரிஜுல் மய்யித மினல் ஹய்யி, இது பெரிய விஷயம். இதுக்கு மேலே வ துஹ்ரிஜுல் ஹய்ய வ துஹ்ரிஜுல் மய்யித மினல் ஹய், ஒருவன் ஹயாத் பெற்றிருக்கிறான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இஸ்லாமை பெற்றிருக்கிறான், அவன் எதுக்கு போயிடுறான், மையத்தா போயிடுறானே. இப்படி வைக்கலாம்ல, மௌத்திலிருந்து ஹயாத்துக்கு வந்தவன் அல்லாஹ் பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இதுவே ஒருவன் ஹயாத்தா இருக்கிறான், முஸ்லிமா இருக்கிறான், தாய் தந்தர்கள் முஸ்லிமா இருக்கிறாங்க, அந்த தாய் தந்தர்கள் முஸ்லிமாக பெற்றவர்கள் மௌத்தின் பக்கம் போய்விடுகிறார்களே. எங்க போயிடறாங்க, காஃபிரா போயிடுறாங்க. ஏதோ ஒரு திருமண விஷயத்திலேயோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்திலேயோ என்ன செஞ்சிடறாங்க, அந்த இஸ்லாமை விட்டு ஈமானை விட்டு அவர்கள் குஃபரின் பக்கம் போகிறார் சொன்னால் அவர்கள் ஹயாத்தில் இருந்து எங்க போயிடறாங்க, மௌத்தின் பக்கம் போய்விடுகிறார்கள். வத்துஹ்ரிஜுல் மய்யித மினல் ஹய். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், வதர்ஸுகு மன் தஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ, யா அல்லாஹ் நீ யாரை நாடுகிறாயோ அவர்களுக்கு நீ வழங்குகிறாய். எப்படி, பிகைரி ஹிசாப், கணக்கு எதுவும் இன்றி. அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த ரிசுக்குக்கு உங்களுடைய எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அது செல்வமாக இருக்கட்டும், உங்களுடைய குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், உங்களுக்கான இஸ்ஸத்தாக இருக்கட்டும், உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு முல்க், ஒரு ஆட்சி, அதிகாரம், பதவி எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், உங்களுக்கு பிகைரி ஹிசாப், கணக்கில்லாமல் என்ன செய்வான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்த பல
ஆலிம்களை கொன்று குவித்தவன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற ஒரு மன்னன். ஆனால் குர்ஆனுக்கு புள்ளிகள் இந்த ஹரக்கத்தெல்லாம் கொடுத்தது யாருன்னா அவனுடைய ஆட்சி காலத்தில் தான். நல்லது ஒன்று செஞ்சுருக்கிறான்னு சொன்னால் தீயது அவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்கிறான். அவனிடத்துல கேட்டார்களாம், ஏன்னா இவ்வளோ கொடுமை மக்களை படுத்துறிய, இவ்வளோ கஷ்டப்படுத்துறிய மக்களை, கடுமையான ஆட்சி செய்கிறிய, ஏன் என்னத்து காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது சொன்னானாம், நீங்கள் எல்லாம் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்று நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நானும் உமரை போன்று இருப்பேன். நீங்களும் யாரை போல இல்லை, அபூதருல் கிஃபாரியை போன்று இல்லை, நானும் உமரை போன்று ஆக முடியாது அப்படின்னு சொன்னாராம். எவ்வளோ பெரிய வரலாற்று நுணுக்கம் தெரியுமா? அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு ஒரு சாந்தமான ஒரு சஹாபி, ஒரு அகிம்சையான ஒரு சஹாபி, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர், எந்த ஒரு விஷயத்திலுமே பாவம் செய்யாத ஒரு சஹாபி. அப்படிப்பட்ட ஒரு சஹாபியை போன்று நீங்கள் இருந்தால், அந்த காலத்தில் ஆட்சி செஞ்சாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா, அவர்களை போல நானும் இருந்திருப்பேன். நீங்கள் அவர்களை போன்று நல்ல ஒரு மனிதர்களாக இல்லை, எனவே நானும் என்ன செய்கிறேன், உங்களை இப்படி கடுமையாக விதைக்கிறேன். இப்போ யோசிக்கணும், நம்மளுடைய ஆட்சி அதிகாரங்கள்லாம் நமக்கு இப்படி இருக்கிறாங்க, இப்படிலாம் வர்றாங்க, இப்படிலாம் ஆட்சியை மாறாதா? நம்ம துவா கேட்டால் பத்தாது, நாம மாறணும். எனக்கு ஆட்சியாளர் இப்படி வந்திருக்கிறான், எனக்கு இம்எல்ஏ இப்படி வந்திருக்கான், எம்பி இப்படி இருக்கிறான், என்னுடைய பிரைம் மினிஸ்டர் இப்படி இருக்கிறான் என்று நாம் அப்படி சொல்வதை விட நாம் மாற்றம் பெறுகின்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஆட்சி அதிகாரிகளை என்ன செய்வான், நம்மளுக்கு கொடுப்பான் என்பதைத்தான் அந்த வரலாற்று நுணுக்கம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல யூதர்கள் சொன்ன வார்த்தைகள், ஹிஜ்ரி 5 அஹஸாப் என்ற ஒரு போர், ஹந்தக் யுத்தம், அகல் யுத்தம் என்று சொல்வாங்க. அப்பொழுது பத்ர் யுத்தத்தில் முஷ்ரிக்கீன்கள் தாக்குனாங்க, அதே போல் உஹது யுத்தத்தில் குஃபாரை மக்கா என்ன செஞ்சாங்க, தாக்குனாங்க. ஆனால் அந்த ஹந்தக் யுத்தம் என்பது கிட்டத்தட்ட யூதர்களில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளவு பேர்களும் மதீனாவை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க, மதீனாவை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் கூட சொல்லலாம், அவ்வளவு பேர். அவங்கெல்லாம் உள்ள புகுந்தார்கள் சொன்னால் மதீனாவே இருக்காது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கிட்ட மஷ்வரா செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை சொல்கின்ற நேரத்தில் என்ன நிகழ்வு நடந்தது என்பதை சொல்கிறேன். இந்த அல்லாஹும்ம மாலிகல் முல்க் தோத்தில் முல்க மன் தஷா என்ற இந்த ஆயத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்ல முடியுது. அவங்க தாக்க வராங்கன்னு சொன்னால் மஷ்வரா நடக்குது. அப்போ சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர்கள் உள்ளே புகுந்தார்கள் என்று சொன்னால் நாம் எதிர்க்கலாம், ஆனால் அவர்கள் எதிர்ப்பதற்கு முன்னால் நம்மளுடைய குழந்தைகளையும் நம்மளுடைய பெண்களையும் அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், அடித்து நொறுக்கி விடுவார்கள், அவர்களை சேதப்படுத்தி விடுவார்கள். பெண்களை எல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. எனவே அவர்கள் உள்ளே வராமல் இருப்பதற்கு நாம் ஒரு வேலை செய்ய வேண்டும். என்ன செய்யலாம், மதீனாவை சுற்றியும் அகல் ஒரு குழியை தோண்டலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மஷ்வரா செஞ்சாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 சஹாபாக்கெல்லாம் நிற்க வச்சாங்க. நிற்க வச்சு நீங்கள் 40 அடி நீங்கள் தோண்டுங்க, இங்கேருந்து 40 அடி இவங்க தோண்டுங்க, 40 அடி அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மஷ்வரா செஞ்சு கொடுத்தாங்க. எல்லாரும் அப்படி தோண்டுங்கன்னு சொல்லலை, 10 பேரை நியமிச்சாங்க. இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்ன செய்ய அளந்து கொடுத்துட்டே வந்தாங்க. தோண்டிகிட்டே இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு பாறை, அதை அடிக்கிறாங்க, அந்த பாறை உடையிற மாதிரியே தெரியல. அவள் சல்மான் ஃபாரிஸி சொன்னாங்க, நவா பாறைலாம் இருக்கு, எப்படி இதை உடைக்கிறது? அவங்க தட்டி பார்க்குறாங்க, முடியலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போனாங்க, யார சொல்லலாம், அந்த பாறை மட்டும் உடைய மாட்டேது, ரொம்ப திடகாத்திரமாக இருக்குன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, ஒரே ஒரு அடி அடித்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கேருந்து அப்படியே ஜுவாலையாக அப்படியே வெண்மை நிறத்தில் என்ன செஞ்சு வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இன்னொரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்தாங்க, அடித்த நேரத்தில் இன்னொரு ஜுவாலை அப்படியே வெண்மை நிறத்தில் அப்படியே வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னாங்க. அடுத்த ஒரு தடவை அடித்தாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜுவாலையை பார்த்து அப்படியே சொன்னாங்க. 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அக்பர் சொன்னாங்க. அந்த பாறை உடைஞ்சது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழியிலேருந்து எந்திரிச்சிட்டாங்க. ஏறி வந்த உடனே சல்மான் ஃபாரிஸி கேட்டாங்க, யார சொல்லல்லா, பாறையை உடைச்சிங்க சரி, அந்த பாறையை உடைச்சிங்க சரி, அல்லாஹ் அக்பர் சொன்னீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் முதல் தடவை அடிக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அந்த ஜுவாலையிலே ரோமபுரியினுடைய கோட்டைகளை அல்லாஹ் வெற்றி காண்பதை போன்று காட்டி தந்தான். இரண்டாவது தடவை அடித்தேன், பாரசீக அந்த கோட்டைகளை வெற்றி பெறுவதை போன்று நான் என்ன செய்து பார்த்தேன். மூன்றாவதாக நான் அடிக்கின்ற நேரத்திலே அந்த யமன் நாட்டினுடைய சன்ஆ என்ற அந்த கோட்டையை நான் வெற்றி கொள்வதை போன்று நான் என்ன செய்தேன் பார்த்தேன். எப்போ ஹிஜ்ரி 5 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பெரும் பாக்கியம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்திலே அதெல்லாம் இருந்து வெற்றி கொண்டாங்க. இதையெல்லாம்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அந்த யூதர்களுக்கு கேட்டுடுச்சு. இப்படிலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிறாங்க. வந்து யூதர்கள் கேட்டார்களாம், மின் ஐனலி முஹம்மதி முல்கின் ஃபாரிஸ் வ ரூம், இந்த ரோம அரசின் அந்த அதிகாரமும் அதே போன்று இந்த பாரசீக நாட்டினுடைய ஆட்சியும் எப்படி முகம்மதுக்கு கடித்துவிடும் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். அல்லாஹும்ம மாலிகல் முல்க், யா அல்லாஹ், உனக்குத்தான் இந்த ஆட்சி அதிகாரங்களுடைய அதிபதி நீதான். தோத்தில் முல்க மன் தஷா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறாய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் அந்த பாரசீக நாட்டினுடைய அரசையும் கொடுத்தான், ரோமபுரி அரசையும் கொடுத்தான், யமன் நாட்டினுடைய அந்த சனா என்ற பகுதியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை என்ன செய்தான், கொடுத்ததாக நாம் வரலாற்று ரீதியாக பார்க்க முடிகிறது. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இந்த ஆயத் என்பது இஸ்முல் ஆலம், அல்லாஹுடைய மகத்துவம் பொருந்திய அந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கின்ற ஒரு ஆயத். எனவே இதை நாம் மனனம் செய்து இல்லை பார்த்தாவது சூரத்து ஆல இம்ரானுடைய 26, 27 இந்த 2 வசனங்களை ஓதி அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய எந்த விஷயத்தை கேட்டாலும் அல்லாஹ் அதை நம்ம என்ன வசப்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ்விடத்தில் இது போன்ற இஸ்முல் ஆலமுகளை, அல்லாஹுடைய கண்ணியமான மகத்துவம் பொருந்திய பெயர்களை உள்ளடக்கியிருக்கின்ற இந்த ஆயத்துக்களை கொண்டு நாம் கேட்கின்ற நேரத்தில் அல்லாஹ் நமக்கு எல்லா விஷயங்களையும் நமக்கு தௌஃபீக்காக நல்ல முறையில் என்ன செய்ய வழங்கிடுவான். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ஆல இம்ரான் சூரா ஆல இம்ரானுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் ஏற்று நடப்பதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக தந்திருள்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுன்ன மினல் காசிரீன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு